பாராளுமன்ற தேர்தலுக்காக போலீஸ் மா அதிபரினால் விசேட நடவடிக்கை நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 0112-027-149, 0112-013-244 மற்றும் 0112-421111 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும். தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட நடவடிக்கை நிலையம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் ஊடக பேச்சாளர் அது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இலங்கை போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், இலங்கை ராணுவம், அதேபோன்று விமானப்படை, கடற்படை மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவினரையும் ஒன்றிணைத்து இந்த நடவடிக்கை நிலையம் முன்னெடுக்கப்பட உள்ளது. ட்ரோன் கேமராக்களின் மூலம் சகல செயற்பாடுகளையும் நாம் கண்காணிக்க உள்ளோம். நாடு முழுவதும் உள்ள 602 போலீஸ் நிலையங்களை உள்ளடக்கிய வகையில் 3109 ரோந்து குழுக்களும் பணியில் ஈடுபட உள்ளன. அதேபோன்று சமூக ஊடகங்களில் நடைபெறும் விடயங்களையும் நாம் கண்காணிக்க உள்ளோம். இந்த செயற்பாடுகள் யாவும் தேர்தலுக்காக முன்னெடுக்கப்பட உள்ளன. சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்காக இன்று முதல் இந்த செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம். இதனை அடுத்து போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். நாடு முழுவதும் 54 வாக்கெண்ணும் மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இந்த 54 மத்திய நிலையங்களுக்கும் இவற்றை எடுத்துச் சென்றதன் பின்னர் மேல் மாகாணத்தின் கொழும்பு நகரிலிருந்து இவை அனைத்தையும் ட்ரோன்களின் மூலம் 24 மணித்தியாலங்களும் நாம் கண்காணிக்க உள்ளோம். வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களுக்கு அருகில் ஒன்று கூடுவதற்கு நாம் சந்தர்ப்பம் அளிக்கப் போவதில்லை. 70,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். 3000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக கடமையில் ஈடுபட்டுள்ளனர். வீதி தடைகளில் கழக தடுப்பு பிரிவினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதற்கமைய நாடு முழுவதும் 90,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பிரிவினர் நேரடியாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர்.